வணக்கம் தினபூமி நேயர்களே. இன்று நாம் சட்டம் பேசும் நிகழ்ச்சியில் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் மின்னணு ஆவணங்களை நீதிமன்றத்தில் எவ்வாறு தாக்கல் செய்து எவ்வாறு குறியீடு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். ஆவணங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 3 கீழ் விளக்கப்பட்டுள்ளது. டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவணம் என்றால் என்ன? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3 என்ன சொல்கிறது என்றால், ஒரு தாளில் பேப்பரில் எழுதப்பட்ட, வரையப்பட்ட, குறியீடு செய்யப்பட்ட அல்லது ஒரு கற்களில் எழுதப்பட்ட, பொறிக்கப்பட்ட, வரையப்பட்ட எந்த ஒரு குறியீடும் ஆவணம் என்று கூறுகிறது. அது எழுதப்பட்டிருக்கலாம், வரையப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு குறிகள், எழுத்துக்கள், ஏதாவது ஒரு அடையாளங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆவணம்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் நாம் சாதாரணமாக ஆவணங்கள் என்று கூறுகிறோம். ஒரு பத்திரம் அது ஒரு டாக்குமெண்ட். நில ஆவணங்கள், பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி, ஈசி, பத்திரம், மூலப்பத்திரம், டேக்ஸ் ரிசிப்ட், சொத்து வரி வருவாய், சொத்து வரி ரசீது, வீட்டு வரி ரசீது, ரிசிப்ட்ஸ், இது போன்ற அனைத்தும் ஆவணங்கள் தான். எவிடன்ஸ் ஆக்டில் ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்று 2 வகையாக கூறப்பட்டுள்ளது. ஓரல் எவிடன்ஸ் என்பது வாய் மூலம் நபர் நீதிமன்றத்தில் தோன்றி சாட்சியம் அளிப்பது. ஆவண சாட்சியம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவண சாட்சியம் என்று சொன்னால் ஆவணத்தையே சாட்சியமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது. இந்த வகையில் ஆவணம் 2 வகையாக கூறுகிறார்கள். சாதாரண வகையில் நாம் பேப்பரில், தகட்டில், கல்லச்சு முறையில், கற்களில் எழுதப்பட்டவை, குறிக்கப்பட்டவை, இவையெல்லாம் ஒரு வகையான ஆவணங்கள். தற்போதெல்லாம் பெரும்பாலும் கம்ப்யூட்டரில் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள், செல்ஃபோன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், கம்ப்யூட்டர் ப்ராசஸ், இதன் மூலம் எடுக்கப்பட்ட, தயாரிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஆவணங்கள், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், சிம் கார்டு, மெமரி கார்டு, சிடி, லேப்டாப், கம்ப்யூட்டர், இவையெல்லாம் டாக்குமெண்டரி எவிடன்ஸ். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதாவது மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்றால் டாக்குமெண்ட் தாளில் எழுதப்பட்டு கொடுக்கப்படுவது. மின்னணு சாதனங்களின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்களுக்கு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்று பெயர். இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை, அதாவது சிம் கார்டு, மெமரி கார்டு, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், சிடி, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, இது போன்ற ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் முன்பெல்லாம் தாக்கல் செய்யும்போது அதற்கு அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மின்னணு சாதனங்களின் மூலம் தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணங்களுக்கு அந்த ஆவணம் எந்த கருவி மூலம் தயாரிக்கப்பட்டது, அந்த ஆவணம் எந்த கருவியிலிருந்து எடுக்கப்பட்டது, அந்த ஆவணத்தை எடுப்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட கருவி, சாதனம் எது, அந்த கருவியை இயக்கியவரிடமிருந்து ஒரு சான்றிதழ் பெற்று அந்த சான்றிதழையும் சேர்த்து அந்த மின்னணு ஆவணங்களுடன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால்தான் நீதிமன்றம் அதனை ஒரு ஆதாரமாக ஏற்று குறியீடு செய்து கொள்ளும்.
மார்க்கிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்டுன்னு சட்டத்தில் கூறுவார்கள். நீதிமன்றம் ஒரு ஆவணத்தை குறியீடு செய்தால்தான் அதனை தீர்ப்பு வழங்கும் பொழுது அதனை அது ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும். குறியீடு செய்யப்படாத ஆவணங்களை ஒரு ஆதாரமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதில்லை. குறியீடு என்றால் நீதிமன்றம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்று குறித்து வைத்து கொள்வது, அந்த வழக்கின் ஒரு ஆவணம் என்று எக்ஸிபிட்ஸ் ஆவணம் என்று ஏற்றுக்கொள்வது. எக்ஸிபிட்ஸ் 1, எக்ஸிபிட்ஸ் 2 என்று மனுதாரர் தரப்பு ஆவணங்களாக இருந்தால் எக்ஸிபிட்ஸ் P1, எக்ஸிபிட்ஸ் P2 என்று குறியீடு செய்யப்படும். டிஃபென்ஸ் டாக்குமெண்ட் அந்த எக்ஸிபிட்ஸ் B1, B2 என்று குறியீடு செய்யப்படும். எதிர் மனுதாரர் தரப்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டால் அது அவரது தரப்பு ஆவணமாகவும், மனுதாரர் தரப்பில் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டால் அது மனுதாரர் தரப்பு ஆவணம் என்றும், இதே கிரிமினல் கேஸில் ப்ராசிக்யூஷன் சைடில் கொடுக்கப்படும் ஆவணங்கள் என்றும், டிஃபென்ஸ் சைடில் கொடுக்கப்படும் ஆவணங்கள் என்றும் குறியீடு செய்யப்படுகிறது. இந்த மின்னணு ஆவணங்களை ஒரு மனுதாரரோ அல்லது எதிர் மனுதாரரோ நீதிமன்றத்தில் அவரது தரப்பு சாட்சியமாக டாக்குமெண்ட்டாக தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் அந்த ஆவணத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கருவியை இயக்கிய நபரிடமிருந்து அல்லது அந்த ஆவணத்திற்கான உரிய அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்தை, அந்த சான்றிதழ் வழங்க அதிகாரம் கொண்டுள்ள அலுவலரிடமிருந்து உரிய சான்றிதழ் என்டார்ஸ்மெண்ட் பெற்று வரும்படி கூறுவார்கள். நீதிமன்றம் அவ்வாறு கூறும் பொழுது சம்பந்தப்பட்ட வழக்கு தரப்பினர்கள், சம்பந்தப்பட்ட ஆவணத்தை தாக்கல் செய்த தரப்பினர் அந்த ஆவணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ, தயாரிக்கப்பட்டதோ, உருவாக்கப்பட்டதோ அந்த கருவியை இயக்கிய நபரிடமிருந்தோ அல்லது அந்த ஆவணத்திற்கு உரிய அத்தாரிட்டியிடமிருந்தோ ஒரு சான்றிதழை பெற்று அதனையும் அந்த ஆவணத்துடன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்கும். அவ்வாறு நீதிமன்றம் கோரும் பொழுது, கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட வழக்கு தரப்பினர் அந்த சான்றிதழை பெற்று தாக்கல் செய்ய வேண்டும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், மின்னணு சாதனங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள், மின்னணு ஆவணங்கள். அந்த மின்னணு ஆவணங்கள் தாக்கல் செய்வதை பற்றி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 65A, 65B ஆகிய பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஆவணங்களை தாக்கல் செய்வதை பற்றி சாட்சிய சட்டம் செக்ஷன் 61 to 65 வரை கூறப்பட்டுள்ளது. ஆனால் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற மின்னணு பதிவுகள், மின்னணு ஆவணங்கள் எவ்வாறு தாக்கல் செய்வது, எவ்வாறு குறியீடு செய்வது, அதன் நடைமுறை என்ன என்பதை பற்றி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 65A மற்றும் 65B ஆகிய பிரிவுகள் கூறுகிறது. செக்ஷன் 65B சப்செக்ஷன் 4 ஒரு மின்னணு ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அந்த ஆவணத்தின் உண்மைத்தன்மை குறித்து உரிய அத்தாரிட்டியிடம் அல்லது அந்த ஆவணத்தை தயாரித்த கருவியை இயக்கிய நபரிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் என்று இந்த 65B கிளாஸ் 4 என்ற பிரிவு கூறுகிறது. இவ்வாறு மின்னணு ஆவணங்களை தாக்கல் செய்யும் பொழுது சான்றிதழ் பெறுவது கட்டாயமா? மின்னணு ஆவணங்களுடன் சான்றிதழை தாக்கல் செய்வதிலிருந்து விலக்களிக்க முடியுமா என்பதை பற்றி சுரேஷ்குமார் மற்றும் பலர் வெர்சஸ் விக்ரம் ஜெயசுதாசன் மற்றும் பலர் என்ற ஒரு வழக்கில்
சென்னை உயர்நீதிமன்றம் அவ்வாறான ஒரு சான்றிதழ் தாக்கல் செய்ய வேண்டியதில்லை, மின்னணு ஆவணங்களை மட்டும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் போதும், அதனையே நீதிமன்றம் ஏற்று குறியீடு செய்து கொள்ள வேண்டும் என்று நீதி அரசர் வி. பாரதிதாசன் அவர்கள் தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். 2018 லா வீக்லி பேஜ் நம்பர் 97 இந்த தீர்ப்பு பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பிற்கு பிறகு சான்றிதழ் இல்லாமலேயே மின்னணு ஆவணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு செல்ஃபோனையோ, ஒரு சிம் கார்டையோ, ஒரு மெமரி கார்டையோ அல்லது கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் மூலம் தயாரிக்கப்பட்ட வேறு ஆவணங்களையோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் வெறுமனே அந்த ஆவணங்களை மட்டும் தாக்கல் செய்யலாம். அது அதன் உண்மைத்தன்மை குறித்து பிறகு விவாதிக்கப்படும். அதன் பிறகு நீதிமன்றம் அதனை எக்ஸ்பர்ட் நிபுணர்களுக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ளும். ஆனால் குறியீடு செய்வதற்கு ஒரு சான்றிதழ் தேவையா என்றால் தேவையில்லை என்று இந்த தீர்ப்பு கூறுகிறது. இமெயில், ஜிமெயில், எஸ்எம்எஸ் இது போன்ற செய்திகள் அல்லது செல்ஃபோனில் ஒருவர் பேசியதை பதிவு செய்து கொண்டு அந்த பதிவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது, இதனை பிறகு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்பி உறுதிப்படுத்தி கொள்ளலாம். வாய்ஸ் டெஸ்ட், குரலில் அந்த பேசியவரின் குரல் தானா இது என்று அந்த குரலை உறுதிப்படுத்தி கொள்வது, அது வாய்ஸ் டெஸ்ட். நிபுணருக்கு அனுப்பி சம்பந்தப்பட்டவரின் குரல் தானா அது என்று நீதிமன்றம் உறுதி செய்து கொள்ளும். இப்போ டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணி அதை ஆவணமாக நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. செல்ஃபோனில் பேசும்போது பதிவு பண்ணி அதை ஒரு ஆவணமாக வழங்குவார்கள். அந்த செல்ஃபோனில் பேசியதை குறுந்தகட்டில் பதிவு செய்து கொண்டு அந்த சிடியை நீதிமன்றத்தில் ஆவணமாக வழங்குவார்கள். இதையெல்லாம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாமல் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாது, உறுதிப்படுத்தாது. அதன் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக வாதியோ பிரதிவாதியோ அதனை நிபுணருக்கு உறுதிப்படுத்துவதற்காக அனுப்ப வேண்டும் என நீதிமன்றத்தை கோரி ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவின் பேரில் நீதிமன்றம் உறுதித்தன்மையை ஆராய்வதற்கு நிபுணரிடம் அனுப்பி உறுதிப்படுத்தி கொள்வார். ஒருவர் செல்ஃபோனில் பேசுகிறார், மற்றொரு இணைப்பிலிருந்து இன்னொருவர் அதை கேட்கிறார். அந்த பேச்சிலிருந்து, அந்த குரலிலிருந்து, அந்த பதிவுகளிலிருந்து தனது வழக்கை நிரூபணம் செய்ய, தனது வழக்கின் வாதத்தை நிரூபித்து உறுதிப்படுத்தி கொள்ள அந்த பேச்சை நிரூபிக்க வேண்டுமென்றால் அதனை பதிவு செய்து அதனை மின்னணு ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பிறகு அதனை நிபுணரிடம் அனுப்பி உறுதிப்படுத்தி கொண்டால் நீதிமன்றம் அதனை ஒரு சிறந்த சாட்சியமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஆவணத்தை தாக்கல் செய்த நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும். ஆகவே மின்னணு ஆவணங்களையும் தாக்கல் செய்து தனது தரப்பு வாதத்தை நிரூபிக்க முடியும். இதேபோல் சபி முகமது வெர்சஸ் இமாச்சல பிரதேச அரசு 2018 ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த தீர்ப்புலையும் இதேபோல் மின்னணு ஆவணங்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி கூறப்பட்டுள்ளது. அன்வர் வெர்சஸ் பசீர் 2014 ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த தீர்ப்புலையும் மின்னணு ஆவணங்களை குறியீடு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலும் காசோலை மோசடி வழக்கில் கைரேகையை உறுதிப்படுத்துவதற்காக நிபுணர்களிடம் அந்த
கையொப்பம் உள்ள காசோலையை அனுப்புவார்கள். அதேபோல் புரோநோட்டு வழக்கில் கையொப்பத்தையும் கை ரேகையையும் உறுதிப்படுத்துவதற்காக நிபுணருக்கு அனுப்ப கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும். தற்போதெல்லாம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, மின்னணு ஆவணம் இவற்றையும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டு நிபுணருக்கு அனுப்பி உறுதிப்படுத்தி கொண்டு தனது வழக்கில் உள்ள வாதுரையை தனது வழக்கை நிரூபணம் செய்யலாம். எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 45 பிரிவின்படி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டு இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே இதுவரை நாம் ஆவணம் என்றால் என்ன, மின்னணு ஆவணம் என்றால் என்ன, அதனை எவ்வாறு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து குறியீடு செய்வது, அதன் நடைமுறை என்ன, கைரேகையை எவ்வாறு நிரூபிப்பது, கையெழுத்தை எவ்வாறு நிரூபிப்பது, பேசிய வார்த்தை, பேசிய பேச்சுக்கள், உரையாடல், செல்போனில் அல்லது ரேடியோவில், டேப் ரெக்கார்டரில், மைக்கில், ஒலிபெருக்கியில் பேசப்பட்ட பேச்சுக்களை, பேசப்பட்ட உரையாடல்களை, பேசிய வார்த்தையை, பேசிய சொற்களை பதிவு செய்து அந்த பதிவை வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதனை உறுதிப்படுத்தலாம். அதனை ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம். தனது வாதத்தை, தனது வாதுரையை, தனது வழக்குரையை நிரூபிக்கலாம் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.